சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தனமே இருக்கு. என்ன பண்ணலாம்? என் ரூம்ல மறைச்சு வைக்கிறேத்தா. அங்கதான் யாரும் வரமாட்டாங்க. இங்க பாரு, இத நீ யாருக்கிட்டையும் இப்போதைக்கு காட்டிக்காத. வா. அப்பாடி. பாருங்க வெற்றி, எப்படி கேவலமா எழுதிருக்காங்க. இப்படிதான் சென்சேஷனலா நியூஸ் போடணும்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சென்சேஷனலா நியூஸ் போடணும்னா என்ன வேணாலும் எழுதுவாங்களா? எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. வருங்கால கணவர் மோசடி வழக்கில் சிக்க வைத்த கலெக்டரா. இத்தனை தடவை படிக்கிறியே, அதுல ஒரு பிடிச்ச வார்த்தை கூட உன் கண்ணுல படலையா? இதுல எப்படிங்க பிடிச்ச வார்த்தை இருக்கும்? திரும்ப படிச்சு பாரு. வருங்கால கணவர் மோசடி வழக்கில் சிக்க வைத்த கலெக்டர். வருங்கால கனவு. பாத்தியா, எல்லா நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அத மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்மள டைவர்ட் பண்ற விஷயம். முதல்ல கபூர் குரூப்பை பிடிக்க நீ என்ன ஸ்டெப் எடுத்திருக்க, அத முதல்ல சொல்லு. கபூர் குரூப்பை விசாரிக்க சொல்லி ஏசி சண்முகம் சார் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க வெற்றி. போலீஸ் உங்களை குற்றவாளியாக்கி கேஸ் முடிக்கணும்னு பாப்பாங்க. ஆனா சண்முகம் சார் நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்பி விசாரிப்பாரு. அதான் சண்முகம் சார் கிட்ட சொன்னேன். நல்ல ஐடியா சுந்தரி. ஏசி சண்முகம் சார் கண்டிப்பா அந்த குரூப்பை பிடிச்சிருவாரு. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் வெற்றி. சீக்கிரம் உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தான் என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் பண்றேன். கண்டிப்பா சீக்கிரம் அந்த குரூப்பை பிடிச்சிடலாம் வெற்றி. நான் கிளம்புறேன். சுந்தரி, தப்பா நினைச்சுக்காத. அம்மாவும் அகிலனும் எப்படி இருக்காங்க? உன் வீட்டுல இருக்கும்போது நான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கவே கூடாது. நீ அவங்கள நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன வெற்றி, நீங்க கேட்காமலே நான் சொல்லிருக்கணும். சாரி வெற்றி. அம்மாவை சமாதானப்படுத்தவே முடியல வெற்றி. எவ்வளவோ வாட்டி திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துட்டேன் வெற்றி. நான் ப்ராமிஸ் கூட பண்ணிட்டேன். ஆனா அவங்க அந்த மனநிலையில இருந்து வெளியில வர மாதிரியே தெரியல வெற்றி. சொன்னதே சொல்றாங்க. எங்களுக்கும் வேற வழி இல்லாம நாங்களும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெற்றி. இப்ப கூட நீங்க சுந்தரி, நீயும் என்ன சொன்னதையே சொல்ல வைக்காத. நான் வெளியே வந்துட்டா எல்லாம் சரியாயிடும், அவங்களும் சரியாயிடுவாங்க. நீ கவலைப்படாம போ. அதில்ல வெற்றி. சுந்தரி, உஷா கல்யாணத்துல கூட அம்மா அவ்வளவு பேசினாங்க. ஆனா பிரச்சனை முடிஞ்சு உஷா கழுத்துல உதய் தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவங்க சரியாயிட்டாங்கல்ல. இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனைய பத்தி அவங்க திரும்ப பேசல. அதே மாதிரிதான் நானும் வெளியே வந்துட்டா இந்த பிரச்சனைய அப்படியே மறந்துடுவாங்க. அவங்க அப்ப இருக்கிற பிரச்சனைக்கு சிச்சுவேஷன் புரியாம எமோஷனலா ரியாக்ட் பண்றாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே உறவு நான் தான். அவங்க பொண்ணு செத்ததுக்கு அப்புறம்